வெல்கம் டு ஹாஸ்னி விலாக். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி பிளானிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும், நம்மளோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி பிளானிங் நம்ம எப்படி பண்ணோம், சேலரி வந்து ஒரு 25,000 வருது. அந்த 25,000ல் நம்ம என்னெல்லாம் திங்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராசரிஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4,000 ப்ளஸ் ரைஸ் அண்ட் சிலிண்டர் அந்த மாதிரி வரலாம். இப்போ ரைஸ் வந்து 1.5 monthsக்கு ஒரு டைம் தான் வரும், சிலிண்டரும் 1.5 monthsக்கு ஒரு டைம் தான் வரும். அப்புறம் கரண்ட் பில், வாட்டர் பில் அண்ட் ரீசார்ஜ் அது வந்து 1000 rupees வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து அந்த அமௌண்ட்லேயுமே நம்ம வந்து ஒரு 2 month ஒன்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நம்மளுக்கு யூஸாக இருக்கும். கிராசரிஸ் அப்புறம் வந்து ரைஸ் வந்து மேக்ஸிமம் 1.5 months 25 kg வாங்கினோனாலே வரும். அப்புறம் மெடிக்கல் அண்ட் அதர் டெம்பிள் போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸுக்காண்டி ஒரு 1500 நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 1500 நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த டைமுக்கு மட்டும்தானே நம்ம போவோம். ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நான்வெஜ்ஜு அதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு 2000 rupees வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணலாம், வேரி ஆகலாம். ஏன்னா சம்மர் சீசனில் வந்து நம்மளுக்கு வந்து நான்வெஜ்ஜை காட்டிலும் ஃப்ரூட்ஸ் அதிகம் தேவைப்படலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் வந்து அதிகம் தேவைப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த 2000 வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. இன்கேஸ் சில ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த சம்மர் டைமில் அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த 2000 வந்து வேரி ஆகலாம். ஆனால் ஃபிக்ஸடாக 2000 எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சேவிங் எதுலலாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஸ்கீம். ஏன்னா இப்போ கோல்டோட ரேட்டு வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுலனா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதான் பெஸ்ட்டு. அப்படின்னா கோல்டு ஸ்கீம்னு பார்த்தோன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி ஸ்கீம் போடலாம். மந்த்லி ஸ்கீம் வந்து ஒன்று கிராமில் ஒரு 2000 சேவிங்ஸ் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒன்று கிராமாக போடலாம், இல்லை மந்த்லி நம்ம வந்து அமௌண்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம சேலரி வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு வே ஆஃப் சேவிங்ஸும் கூட. நெக்ஸ்ட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி போட்டுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு ஆர்டி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆர்டி வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2000 rupees அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கேர்ள் சைல்டு அப்படின்னு இருந்ததுன்னா எஸ்எஸ்ஐ ஸ்கீமில் வந்து நம்ம வந்து ஒரு 1000 rupees மினிமம் அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையும் கூட. அது டைரெக்டாக நம்ம குழந்தைங்களோட சேவிங்ஸ்க்கோ இல்லை ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கோ அவங்களுக்கு வந்து அது வந்து யூஸாக இருக்கும். அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா டூர் எக்ஸ்பென்ஸ். நம்ம மந்த்லி எப்படியும் டூர் வந்து மந்த்லி பிளான் பண்ண மாட்டோம். பட் ஃபிக்ஸடாக ஒரு 1000 rupees அதுக்கு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 3 month ஒன்ஸோ இல்லை 4 month ஒன்ஸோ அது வந்து ஒரு 4000 ஆயிரும். அதை வந்து நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதர் என்டர்டெயின்மெண்ட். இப்போது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பீச் இருக்குது, ஒரு சினிமாவுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு மூவிக்கு போகணுன்னா அதுக்கு வந்து ஒரு 500 மந்த்லி. அது 2 weeks ஒன்ஸ் தான் போவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 500 rupees எக்ஸ்பென்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டல். நம்ம வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கோம், இல்லை நம்ம வந்து ஒரு லோன் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொவிஷன் நம்ம வந்து அதுக்கு பார்த்துக்கணும். ரெண்டல் ஹோமில் இருந்தால் மினிமம் 5000 வரும். இல்லை லோன் வந்து கட்டுறோம், இல்லை எக்ஸஸ் பேமெண்ட் அதுக்கு எதாவது பே பண்ணால் அதுக்கு 5,000 to 7,000 rupees வந்து அதுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிட்ஸ் வச்சுருப்போம். சில பர்ச்சேஸ் வந்து மந்த்லி ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை எதாவது ஆர்டர் பண்ணுறோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2000 rupees வந்து அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஆக்டிவிட்டி, ஸ்கூல் ப்ராஜெக்ட், இல்லை ஸ்கூலில் வந்து ஏதோ ஆனுவல் டே, இல்லை அதர் எதாவது கரிக்குலர் எதுக்காவது இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது போக எக்ஸஸ் மணி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து பெஸ்ட்டு பிளானிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி
31 1 நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எப்போயுமே சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி சேவிங்ஸ்க்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு அது வந்து எதுனாலுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து யூஸ் ஆகும். இந்த பிளான் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு பிளான்